ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு தான். பார்த்திங்கன்னா தெரியும். தேவையான அளவு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், இன்னொரு 1.5 ஸ்பூன் போட்டு அது வெடித்து வரட்டும். பெருங்காயம் தூள் போட்டு வச்சுருக்கேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வெங்காயம் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஒருத்தர் பூண்டு கூட போட்டுடுவாங்க. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அது நான் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் நம்ம மட்டன் கூட போட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் காரக்குழம்புல மட்டன் கூட போட்டு செய்யலாம். ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கி, இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நம்ம மட்டன் வாங்குற மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சிக்கன் விலை கூட ஏறிடுச்சு, மட்டனுக்கு விலை கூட ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெறும் காரக்குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். அப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, வெண்டைக்காய் போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி ஒரு கிளறு வெண்டைக்காய் பெரட்டி விடணும் இந்த மாதிரி. அப்புறம் தான் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போய் இதில் இறங்கும் நல்லா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் காரக்குழம்பு. யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் காரக்குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். உங்களுக்கு டெய்லியும் போடுற வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பத்தாவது இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் போட்டோம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறு இது மாதிரி கிளறிடலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் மசாலாவோடு சேரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு
அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். ஒரு கொதி வரட்டும் இது. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதி வந்துச்சு. மசாலாவோட சேர்த்து வெண்டைக்காய் கிட்ட எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு கொதி வந்துச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, தேங்காய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு ஒரு கிளறிட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இது வெங்காயம் தக்காளி தண்ணி இருக்குது அரைச்சது, அதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டேன். இப்போ வந்து ஒரு 2 விசில் மட்டும் இல்லை, ஏன்னா வெண்டைக்காய் ரொம்ப வெந்துடும். அதனால் வந்து ஒரு 2 விசில் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பார்க்கலாம் திறந்து. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சிட்டேன் பாருங்கள். நல்லா திக்காக வந்துச்சு. வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் சாதத்தில் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.